அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு அரசுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்திருக்கிறார். நாளை 2 நாள் பயணமாக இது டெல்லி சென்றிருக்கக்கூடிய அவர் நாளை ஜிஎஸ்டி தொடர்பாக டெல்லியில் மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார். மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி விகித பகுப்பாய்வு, இழப்பீடு வரி, மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு கட்டணத்துக்கான ஜிஎஸ்டி விலக்கு குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்கான பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் மற்றும் பிற அமைச்சர்களுடைய உள்ளடக்கிய 3 குழுக்கள் 2 நாள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது புதன்கிழமை தொடங்கக்கூடிய நிலையில புதன் மற்றும் வியாழக்கிழமை இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றக்கூடிய அவர் இன்று டெல்லியில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு அரசின் சார்பான கோரிக்கைகளை அவர் நிதியமைச்சரிடம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. சந்தித்து பேசக்கூடிய நிலையில் பல்வேறு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி நிலுவைகள் குறித்து இந்த ஒரு கடிதமாக, அறிக்கையாக, மெமராண்டமாக தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மத்திய நிதியமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். பாலவேல். அபினேஷ், மிக முக்கியமாக சுதந்திர தின விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான நிதி தொடர்பான கோரிக்கை மனுவையும் மத்திய நிதியமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் உடனிருந்திருக்கிறார்.